பரந்தூர் பசுமை விமான நிலையம் திட்டம் மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விவாதமாக மாறியிருக்கு. 13 கிராம மக்கள் நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்த திட்டம் இப்போ புதிய அரசின் ஆய்வுக்கு வந்திருக்கு. இதை சுற்றியுள்ள அரசியல் முடிவுகள் மாநிலத்தின் வளர்ச்சி திசையை தீர்மானிக்கக்கூடியதா பார்க்கப்படுது. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் மீண்டும் அரசியல் மட்டும் இல்லாம நிர்வாக வட்டாரங்களில் முக்கிய விவாதமா மாறியிருக்கு. விஜயின் அரசியல் என்ட்ரியில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த 13 கிராம மக்களுக்கு ஆதரவு அளித்தது மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் இப்ப தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் கடந்த 2 முதல் 3 நாட்களாக முக்கிய துறையின் உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை செய்து வரும் வேளையில பரந்தூர் விமான நிலையம் திட்டம் குறித்த விவாதம் வந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த திட்டம் தொடர்பாக மூத்த அதிகாரிகள் மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஆலோசனை நடத்தி வருவது பெரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. சென்னையின் 2வது சர்வதேச விமான நிலையமாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ள பரந்தூர் விமான நிலையம் கடந்த சில ஆண்டுகளா அரசியல் சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாம மக்கள் எதிர்ப்பின் மையமா இருந்து வருது. குறிப்பா இந்த திட்டத்திற்கு எதிராக முன்பு நேரடியாக குரல் கொடுத்து வந்த விஜய் இப்ப முதலமைச்சராக இருந்து இதை மறுபரிசீலனை செய்ய உள்ள சூழல் தமிழக அரசியல்ல புதிய திருப்பமா பார்க்கப்படுது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஏகனாபுரம் மட்டும் இல்லாம சுற்றி உள்ள கிராம மக்கள் நீண்ட காலமா போராட்டம் நடத்தி வந்தாங்க. நிலம் பறிமுதல், விவசாய நிலங்கள் பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டும் இல்லாம வாழ்வாதார இழப்பு போன்ற காரணங்களால மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க. இந்த போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த 2025 ஜனவரி 20ஆம் தேதி விஜய் நேரடியாக பரந்தூர் சென்று போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அப்பதான் போலீசார் நேரடி அனுமதி மறுத்ததால அருகில் உள்ள தனியார் இடத்தில் போராட்ட குழு பிரதிநிதிகளை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த சந்திப்பு அப்ப அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழல்ல திட்டத்திற்கு எதிராக நிலைப்பாடு எடுத்திருந்த விஜய் இப்ப முதலமைச்சராக இருந்து அதே திட்டத்தை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்வது அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் முக்கியமான கட்டமா பார்க்கப்படுது. இந்த ஆலோசனை கூட்டம் மூலம் இந்த திட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா, இல்லனா இந்த ஆட்சி காலத்தில் அப்படியே முடங்கிவிடுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் சுமார் ரூபாய் 27,400 கோடி மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் 5,746 ஏக்கர் பரப்பளவில் இந்த திட்டம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த விமான நிலையம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆண்டுக்கு சுமார் 10 கோடி பயனாளிகளை கையாளும் திறன் கொண்டதா இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலமா சென்னை விமான நிலையத்தில் விமான நெரிசலை குறைப்பதோடு மட்டும் இல்லாம தமிழகத்தை தென்னிந்தியாவின் முக்கிய விமான போக்குவரத்து மையமா மாற்றும் நோக்கம் அரசிடம் இருக்கு. முந்தைய திமுக அரசு இந்த திட்டத்தை சிறப்பு திட்டம் அப்படின்னு அறிவித்து தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் கீழ் விரைவாக நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துச்சு. இதுவரைக்கும் 1,700 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதா அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. பரந்தூர் திட்டத்திற்கு எதிராக 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. மறுபுறம் தொழில் மட்டும் இல்லாம முதலீட்டு வட்டாரங்கள் இந்த திட்டம் பாதையில் நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு அரசுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தாங்க. சென்னை மட்டும் இல்லாம அதன் சுற்று வட்டாரங்களில் சர்வதேச தரத்திலான 2வது விமான நிலையம் அவசியம் அப்படிங்கிற கருத்தை தொழில்துறையினரிடம் வலுவாக பேசியிருக்காங்க. தமிழ்நாடு தற்போது உற்பத்தி, ஏற்றுமதி, எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் மட்டும் இல்லாம ஐடி துறைகளில் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில பெரிய அளவிலான விமான சரக்கு மட்டும் இல்லாம பயணிகள் போக்குவரத்து உட்கட்டமைப்பு தேவை. இதனால பரந்தூர் திட்டம் வெறும் விமான நிலைய திட்டமா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடைய முக்கிய உட்கட்டமைப்பு திட்டமா பார்க்கப்படுது.
இப்ப புதிய அரசு நிர்வாகம் மறுசீரமைப்பு மட்டும் இல்லாம அமைச்சரவை பொறுப்பு ஒதுக்கீட்டில் கவனம் செலுத்தி வருவதால திட்டத்தில் உடனடி முன்னேற்றம் எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் விரைவில் முழுமையான ஆய்வு நடத்தி அதிகாரிகள், தொழில்துறை மட்டும் இல்லாம மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு இதுக்கப்புறமா இறுதி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.